இப்போ கேவலமாக இருக்குது சார் இது. அதாவது முதல் பாயிண்ட், இது நடந்த இடம் வந்து தூத்துக்குடி. அது வந்து தர்மபத்தினி கனிமொழியுடைய தொகுதி. அது இந்த அம்மா மணிப்பூருக்கெல்லாம் வண்டி ஏறி போனாங்க. மணிப்பூருக்கு போனாங்க. காஷ்மீரில் ஆசிபாங்கிற ஒரு குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டதுக்கு கன்னியாகுமரியில் உள்ள பாதிரியார் கும்பலெல்லாம் தெருவில் வந்து கதர்னு கதறிட்டு கிடந்தாங்க. அதாவது நான் அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடாது, இந்த மாதிரி தப்பு செய்கிறதெல்லாம் நியாயப்படுத்தி நான் பேச வரல. ஆனால் அதுக்கெல்லாம் சொன்ன அந்த கும்பல் இப்போ எங்கேன்னு தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் கன்னியாஸ்திரியே இல்லாமல் போயிட்டாங்களா? இருக்க தானே செய்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஏன் கொடி பிடிச்சி வெளியே வரலன்னு கேட்குறேன். அப்போ திமுககாரன் எது செய்தாலும், திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டோம், அதுக்கு ஆதரவாக தான் நாங்கள் பேசுவோம்னா இது என்ன மனப்பான்மை? அப்போ அது கூட தான் செய்யும், குறையாது. நீங்கள் தப்பு எங்கே ஆணி வேறு எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு மருத்துவம் பார்க்காத வரைக்கும் நீங்கள் வந்து எந்த நோயும் குணமாகாது. கண்டிப்பாக இது வந்து கண்டனத்துக்குரிய இன்னொரு அடிப்படையில் ஒரு பெரிய தவறு இருக்குது சார். அது சரி பண்ணாத வரைக்கும் வந்து தமிழ்நாடு விளங்காது. எல்லா இடமும் போதை பொருள் போயிட்டு மெத்தப்பட்ட மைண்ட்லேருந்து இங்கே கெட்டது மட்டும் இல்லாமல் இந்த தமிழகம் வழியாக தான் இலங்கைக்கும் போகுது, அங்கே தமிழர் பகுதிக்கு போகுது. முக்கியமான விஷயம் அதுதான். திரிகோணமலைக்கு போகுது சார். பிள்ளைகள் வேணாலும் நாசமாக போட்டு எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சவங்க குடும்பம் எப்படி விளங்கும்? யாராக இருந்துட்டு போட்டு சார், என்ன விளங்கும்? ஏற்கனவே மூக்க அழகிரிக்கு உங்கள் குடும்பம் தானே அது. பையன் என்ன லெவலில் இருக்கார் இப்போ? அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? எதுக்கு என்ன காரணங்கிறத பாருங்கள். நான் அவங்க குடும்பத்தில் நடந்தனால நடக்கட்டுன்னு நான் சொல்ல வரல. என்ன காரணத்தினால அவர் இருக்கார்? போதைப் பொருள் பயன்படுத்தினால அந்த சூழ்நிலைக்கு அவர் போனாருங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. உங்கள் குடும்பத்திலே இப்படி இருக்குன்னு தெரியும்ல. உதயநிதி இன்னமும் தடுமாறுறது எதுனாலன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு செய்யும். அவருடைய உடல்நிலையில் எங்கேயோ ஏதோ நடக்குதுங்கிறது என்ன காரணங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் வந்து நடமாட முடியாத அளவுக்கு அழகிரியுடைய மகன் வந்துட்டார். இந்த ஸ்டாலின் மகன் வந்து நடக்கிறாரு, அவ்வளோதான். நடக்க முடியுது. அதனால் அவருக்கு வந்து அவ்வளோதான் சொல்ல முடியுது. அவர் போதைப் பொருளே பயன்படுத்தலைன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அப்படி போட்டு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாக போயிடும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட இதுவும் கிடையாது. இல்லை, எனக்கு இன்னொரு வேதனையான விஷயம் என்னென்னா, இந்த இந்து என் ராம்னி ஒருத்தர் இருக்கார். அவர் உயிரோடு இருக்காரா, செத்து போயிட்டாரா? நக்கீரன் கோபால்னி ஒருத்தர் இருக்கார். வங்காள விரிகுடாவில் விழுந்து செத்து ஏதாவது புதைச்சிட்டாங்களா அந்த ஆளை? இங்கே பொள்ளாச்சிக்கு வண்டி ஏறி போன கோஷி தானே இவங்க. அங்கே சாகும்போது, அங்கே பாதிப்பு ஆகும்போது ஒரு பெண்ணுக்கு எத்தனை வீடியோ போட்டு நடந்தார் இந்த மீசக்காரன். ஒரு பேச்சே இல்லைங்க. இப்போ மாதர் சங்கம்னு ஒரு அமைப்புங்க. இந்த இவர் நடிகர் சிம்புவுக்கு வந்து அதை பீப் சாங் போட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு போஸ்டர்லாம் ஓட்டிக்கிட்டு கிழிச்சிக்கிட்டுலாம் தெரிஞ்சாங்க எல்லாம். அந்த மூதேவிகளெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்களா? இல்லை நேராக சீனாவுக்கு வண்டி ஏறி போயிட்டாங்களா? கேவலமாக இல்லையா? இதெல்லாம் ஒரு அரசியல், ஒரு பிழைப்பா? இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை எல்லாரும் கண்டிக்கிறதுக்கு தானே முன் வரணும். அன்னைக்கு அப்போ கண்டித்தது வந்து அதிமுக ஆட்சியில் இருந்ததுனால நாங்கள் கண்டித்தோம். இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கிறதுனால நாங்கள் கண்டிக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு குரூப் வருதுன்னா, இந்து என் ராமில் இருந்து இந்த அவ்வளவு அறிவாலயத்தினுடைய கொத்தடிமைகளும் வராங்கன்னா மக்கள் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஓட்டுன்னு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இது இப்போ எல்லார் கையிலும் கிடைக்க போகுது. கரெக்டாக பயன்படுத்துங்க. இந்த திமுகவை கொள்ளி வைங்க, எல்லாம் சரியாயிரும்.